ஆகியோர்படி சந்திரபாபு அவர்களின் பதவியேற்பு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வைரல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு ஆல்ரெடி அவங்க அபுதாபி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இமயமலை, இப்போ டெல்லி, அதுக்கப்புறம் இப்போ விஜயவாடா. ஆந்திராவில் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ தலைவரையும் அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்களையும் அவ்வளோ அற்புதமா வரவேற்றிருக்காங்க. என்ன சொல்லி வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க. அவருடைய மனைவி அம்மா லதா ரஜினிகாந்த் மேடம் இவங்களை 2 பேரையும் அவ்வளோ அற்புதமா வரவேற்றிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அங்க தலைவர் வந்த உடனே எல்லாரும் அவரை வரவேற்று எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கும் அந்த காட்சிகளும் வைரல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களும் வந்திருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதுல கலந்து கொள்கிறார்கள். அங்க தலைவர் கூட இருக்கும் அந்த புகைப்படமும் வைரல் ஆகிட்டு இருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ். இப்போ ஆந்திராவை சும்மா கலக்கிட்டு இருக்காரு. இவர் ஏதோ பெரிய பொலிட்டிக்கல் கிடையாது, சாதாரண ஒரு நடிகர். இருந்தாலும் அவருக்கான மரியாதை என்பது உலகளாவியது. ஆமாங்க, மலேசியா பிரதமரும் தலைவர் வீட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டு பிரதமரும் தலைவர் வீட்டுக்கு வராங்க. தலைவர் எங்க போனாலும் அவருக்கான மரியாதை பாத்தீங்கன்னாக்கா அது வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. அவருடைய வரவேற்பு மிரட்டலா இருக்குங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன், பாருங்க. தலைவர் எல்லாருடைய பதவியேற்பு விழாலையும் போறாரு. தலைவா உங்களுடைய பதவியேற்பு விழா எப்போ அப்படின்னு கேட்கலாம், ஒரு ஆசையா தான் இருக்கு. ஆனா தலைவருக்கு அந்த ஆசை இல்லையே. அவருக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பதவி ஆசை இல்லாத ஒரு மனிதர், பணத்தாசை இல்லாத ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, தலைவரை எப்படியெல்லாம் நம்ம அழகு பார்க்க நினைச்சோம். ஆனா தலைவர் அதுக்கெல்லாம் நான் தேவையில்லை, எனக்கு சிஎம் பதவியெல்லாம் வேண்டாம், நான் ஒரு நல்ல ஒரு மனிதரை, ஒரு திறமையான ஒரு தமிழனை நான் சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முயற்சி பண்ணாங்க. ஒரு சில பல காரணங்கள் சொல்லலாம், நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரீசன். ஆனால் அவரு பழிய தன் மீது போட்டுக்கிட்டு அவரு தன்னால தன் உடல் நலத்தால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் அப்படின்றது. முக்கியமா அரசியல் கட்சிகளின் அழுத்தம். இவர் வந்தா அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு. அந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா, தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் சொல்றேன், அந்த ஒரு ஓட்டு நானா கூட இருக்கலாம், ஓகேங்களா? நான் தான் நேரடியா சொல்றேன், தலைவர் எந்த கட்சிக்கு கையை காட்டாரோ அந்த கட்சிக்கு நான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ஒரு ஓட்டு நானா இருப்பேன், ஓகேவா? ஒரு ஓட்டு என்னடா ஒரு ஓட்டு, தமிழ்நாடே அவருக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய படத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்குத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, எல்லா தாய்மார்களுக்கும் பிடித்த ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது புரியிற காலம் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, எது எப்படியோ இருண்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை திருத்தவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.